ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பீனட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு பீனட் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் கடாய் வச்சுக்கலாம். இந்த பீனட் இதில் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்தளவு வறுப்பட்டால் போதும். இப்போ இதை நம்ம தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பீனட்டை மிக்சிக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, புளி இதை தனியாக எடுத்துக்கலாம். இதில் புளியை நான் மிக்சியிலேயே சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் கடாய் வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். வெங்காயம், பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்புறம் தான் நல்லா வதங்கும். பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாடிக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.